வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் அரசாங்கம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. இலங்கையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி வேகமாக வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் முக்கிய கோரிக்கையொன்றை அமைச்சர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ளார். அமெரிக்க டாலரின் பெறுமதி தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவோர் பலர் பண பரிமாற்றத்தை குறைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் டாலரின் மதிப்பு மேலும் உயரும் என காத்திருக்காமல் தங்களிடமுள்ள டாலர்களை உடனடியாக நாட்டிற்கு அனுப்புமாறு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்தையில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி நுகர்வோரை சுரண்ட முயற்சிப்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். மேலும் நாளை விலை உயரும், மறுநாள் விலை உயரும் என டாலர்களை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய டாலர்களை நாட்டுக்கு அனுப்புங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் டாலர்களையும் நாட்டிற்கு கொண்டு வருமாறு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அதேவேளை ஏற்றுமதியாளர்களும் தங்களுடைய டாலர்களை ரூபாயாக மாற்ற வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை அவர்களே எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.